இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, நான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தேன். நம்ம சொல்ற விஷயமே பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்றுதான் சொல்றோம். அந்த இறைவன் ஒருவரே சத்தியமாக உண்மையாக இருக்கிறார். அவரை தவிர மீது என்னென்ன இருக்கோ அது அனைத்துமே பொய்யாக தான், மாயையாக தான் இருக்கு என்று சொல்றோம். ஆனால் இந்த மாயை இருக்கு என்றாலும் இந்த மாயை தோன்றியதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த மாயை இருக்கு என்றால் அது தோன்றிய ஒரு இடமாக ஏதாவது இருக்க வேண்டும். மாயையிலிருந்துதான் இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், இந்த சூரியன், இந்த சந்திரன், அதே இந்த பிரபஞ்சத்தை போலவே பல பிரபஞ்சங்கள், நம்மை போன்ற மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், செடி கொடிகள், இது எல்லாமே மாயையின் சொரூபமாக மாயையிலிருந்து தோன்றியிருக்கு என்று சொல்றோம். அப்ப அந்த மாயையை, அந்த மாயாவை படைத்தவர் யார் என்றால் அதுவே அந்த இறைவனாக இருக்கிறார். ஆனால் இறைவன் அந்த மாயையை படைப்பதற்கு ஒரு கருவியாக முக்குணங்களை, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களை பயன்படுத்தி கொண்டார். இந்த 3 குணங்களுமே எப்படி இருக்கு என்றால், நம்ம ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கும் போது இந்த 3 குணங்கள் எப்படி இருக்கு என்ற ஒரு வர்ணனைக்காக, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோமாம். இந்த பாதைக்கு தான் மோட்சம் என்று பெயர். அந்த இறைவனை சென்று அடையும் பாதையாக இந்த பாதை இருக்கு. இந்த பாதையில் நம்ம போயிட்டு இருக்கும் போது இது ஒரு காட்டு பாதையாக இருக்காம், காட்டுக்கு நடுவுல போற ஒரு பாதையாக இருக்காம். இப்படி நம்ம பாதையில போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மரம், 2-3 மரங்கள் ஒன்றாக சேர்ந்து கீழே விழதாம் அந்த பாதையை மறைத்து கொள்கிறான். இப்படி அந்த பாதையை இந்த மரங்கள் மறைத்து கொண்டது என்றால் நம்மளால தாண்டி போக முடியாது. அதை சுத்தியும் போக முடியல, மரங்கள் ஃபுல்லா சுத்தி இருக்கு. அதனால அதை தாண்டியும் போக முடியல, சுத்தியும் போக முடியல. அப்ப அதே இடத்துல நிக்கிறத தவிர வேற வழியே நம்ம கிட்டே இருக்காதான். அதே போலதான் நம்ம அந்த இறைவனை சென்று அடைவதற்கு, மோட்சம் பெறுவதற்கு தடைகளாக இருப்பது இந்த முக்குணங்கள் என்று சொல்றார். இந்த முக்குணங்களை கடந்து செல்ல வேண்டும், இந்த முக்குணங்களை தாண்டி அந்த பகவானை சென்று அடைய வேண்டும் என்றால் அதற்கும் என்னுடைய அருள் இருந்தால் மட்டுமே முடியும் என்று சொல்றார். அதனால்தான் மம மாயா துரத்தியா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். என்னால் படைக்கப்பட்ட மாயையாக இருப்பது இது. என்னால் படைக்கப்பட்டதால் எனக்கு மட்டும்தான் இதை கடக்கிறதுக்கான வழி தெரியும் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஆனால் இந்த மாயை என்பது அழியக்கூடியதாக இருந்தாலும் இந்த மாயையை படைத்தவர் அழியாதவராக இருக்கும் அந்த இறைவன். அதனால் அழியாமல் இருக்கும் அந்த இறைவன் அவர் ஒருவருக்கு மட்டுமே இந்த மாயையை கடப்பது எப்படி என்று தெரியும். அந்த ஒரு ஞானத்தை, அந்த ஒரு அறிவை நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் நம்மளால் செய்ய முடியும். அதனால் நம்ம மோட்சம் பெறுவதற்கு அந்த பகவானை சென்று அடையும் அந்த பாதையில் நடுவுல கற்களாக இருப்பது, இந்த ஒரு பாறைகளாக இருப்பது இந்த மாயை என்னும் இந்த பொருள். ஆனால் இந்த ஒரு கல்லை, இந்த ஒரு பாறையை கடந்து சென்று விட்டோம், இந்த ஒரு மாயையை, இந்த முக்குணங்களை கடந்து சென்று விட்டோம் என்றால் பகவானை சென்று அடையலாம். ஆனால் இந்த முக்குணங்களை கடப்பது, இதை தாண்டி செல்வது, இதை கடந்து செல்வது எப்படி என்றால் அது இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே முடியும்.